தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பார்த்திடலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா துருக்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். துருக்கியுடைய இன்சிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில நேற்றைய தினம் ஒரு கடுமையான அலாரம் சவுண்ட் வந்திருக்குது. மக்கள் எல்லாம் வீட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியே பார்த்திருக்காங்க. அந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் இருக்குது, நேட்டோவுடைய ஒரு ஏர் பேஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கு. அந்த சமயத்துல அந்த இடத்துல அலாரம் சவுண்டுக்கு பின்னாடி அது ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. அது ஏவுகணை தான், ஒண்ணுதான் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை எப்படியோ இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இன்டர்செப்ட் பண்ணாலும் அது கீழே வெடிக்கக்கூடிய ஒரு காட்சி, அந்த இடத்துல ஒரு புகை சத்தம்னு சொல்லிட்டு என்ன ஆயிருக்குன்னா துருக்கியில இருந்து மக்களும் பிடிச்சு வெளியேற்றி இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது என்னது ஏது எதுவுமே தெரியல. அதை இப்போ ஒரு 6 hours எல்லாம் கழிச்சு இப்பதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியா, அந்த நேட்டோடைய பேஸ் இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவை, அந்த இன்சிமிக் பகுதியை நோக்கிதான் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஒரு ஏவுகணை வந்திருக்கு. இது எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஈரான்ல இருந்து தான் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இது வந்தது துருக்கியுடைய கவர்மெண்ட்டுக்கு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் அங்கிருந்த நேட்டோ படை தான் தடுத்ததா சொல்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ல தான் என்ன இருந்திருக்குதுன்னா அமெரிக்காவுடைய B-61 கிராவிட்டி நியூக்ளியர் பாம்ஸ் இருந்திருக்கு. அதாவது இந்த நேட்டோ நாடுகளுக்குள்ள இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பார்த்தா நியூக்ளியர்லாம் இருக்காது, வெப்பன் இருக்காது, அணு ஆயுதம் இருக்காது. அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான தற்காலிகமான ஒரு கிராவிட்டி நியூக்ளியர் பாம்ஸை என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு 50ல இருந்து 60 என்ன இருக்குன்னா அந்த ஒரு நேட்டோவுடைய இன்சிமிக் தளத்துலதான் பாத்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல தளத்துல வச்சிருந்தாலும் மேல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, பங்கர்ல தான் வச்சிருப்பாங்க. சேஃபா தான் இருக்கும். ஒருவேளை தளமே தாக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தளம் தாக்கப்படல, தாக்குதல் பாத்தீங்கன்னா முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனா வானத்திலே முறியடிக்கப்படல, கீழே விழுந்து அங்க வெடிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. பெரிய உயிரிழப்பெல்லாம் எதுவும் தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு குறுகிய பகுதியில சின்ன ஒரு இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு பிறகு அதனுடைய எஞ்சிய பாகங்கள் தான் வெடிச்சதாக இப்ப என்ன பண்றாங்கன்னா நேட்டோ படை கிளைம் பண்றாங்க. ஆனா அங்க இருந்த அந்த கிராவிட்டி நியூக்ளியர் பாம்ஸை நோக்கிதான் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குதுங்கனால அணு ஆயுத கிடங்காட்டு அதை என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு நேட்டோ பேஸை பயன்படுத்திருக்காங்க. அதனால அதை தாக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேட்டோ என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல துருக்கி என்ன பண்றாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஏன்னா துருக்கி நேத்து தான் ஈரான்கிட்ட பர்மிஷனை கேட்டு கப்பல் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால துருக்கி நேரடியா இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா நேட்டோவை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அந்த நேட்டோ படைகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. அதனாலேயே இவங்க துருக்கிக்குள்ள இதுவரையும் அப்பப்ப 2 தடவை தாக்குதல் பண்ணிட்டாங்க. இது 3வது தாக்குதல்னு சொல்லப்படுது. ஆனா ஏற்கனவே பண்ண 2 தாக்குதலே ஈரான் நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இதையும் பாத்தீங்கன்னா ஈரான் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் ஈரானுடைய அம்பாசிடர் என்ன பண்ணிருக்காரு, நேற்று சொல்லியிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய அம்பாசிடர். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா துருக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம், யார் பண்ணிருப்பா யார் பண்ணிருக்க மாட்டா, இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வேலை என்ன, அமெரிக்காவுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு நாங்க சொல்றோம் இதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்ப துருக்கி சொல்லியிருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நியூக்ளியர் பாம்ஸ் இருந்தனால அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்கே தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னா இது பெரிய வம்பு இருக்கிற மாதிரி. சாதாரணமா அடியை விட அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஒரு பயங்கரமான பாதுகாப்புல இருக்கும். இன்னும் நேட்டோடைய பேஸ் மேல யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணா நேட்டோவுடைய அந்த குரூப்பே என்ன ஆயிருவாங்க, களமிறங்கிடுவாங்க. அப்படிங்கறதுனால இது ஒரு பரபரப்பை கொடுத்திருக்கு. ஆனா ஈரான் துருக்கிட்ட போய் வம்பு இழுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வம்பு இழுக்க மாட்டாங்க. அதுக்கு ஈரான் தயாராகாது. அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்குல இருந்துதான் அமெரிக்க படை வெளியேற்றதுக்காக முயற்சி செய்யறாங்களோ தவிர துருக்கியை போய் தொட்டா நேட்டோ வந்துடும். அது ஈரானுக்கு என்ன ஆயிரும், பெரிய பிரச்சனையா போயிரும் தெரியும். அதனால ஈரான் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுடைய எம்பசி கூட அதை மறுத்திருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையை செய்யறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போர் நிறுத்தறதுக்கு இவங்களுக்கு வழி தெரியாம உட்கார்ந்துருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். சரி, இஸ்ரேல் கூட அப்பப்போ போர் செய்யணும்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அமெரிக்காவால முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ட பர்மிஷன் கூட வாங்காம இவங்க போர் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆர்மி, அவங்களுடைய கவர்மெண்ட், அவங்களுடைய மக்கள் இப்ப பாதி பெர்சன்டேஜ் என்ன ஆயிட்டாங்கன்னா எதுக்கு இந்த போர் ஆரம்பிச்சிங்க, இது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிட்டாங்க, ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்படி வந்துட்டாங்கன்னாவே என்ன ஆயிரும்னா இனி ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கப்படும்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால ட்ரம்பே எப்படியாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள போர் நிறுத்திடணும்னு சொல்லிட்டு நேத்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு வாரத்தில் நாங்கள் போரை நிறுத்தி விடுவோம், அதுவரை ஈரான் என்ன செய்யணுமோ செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்காங்க. என்ன செய்யணுமோ அவங்க கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ட்ரம்ப் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்பப்ப இவராவே முடிவு பண்ணிட்டு சொல்லிடுவார். இப்படிதான் என்ன சொன்னாரு, 3 நாள்ல போற முடிப்போண்டாரு, அதுக்கப்புறம் 1 வாரம்டாரு, அதுக்கப்புறம் ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்னாரு. இப்ப கேட்டா
ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போதைக்கு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ட்ரம்ப்பே வந்து தன் வாயால முதல் தடவை சொல்லிட்டாரு. எப்பயுமே வளர்ற மனசு நேற்று தான் வந்து ஒழுங்கா பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இப்படி ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு வந்து ஒரு வாரத்துல நிக்கணும்னு வேற சொல்றாரு. ஒண்ணு சரியா சொன்னா ஒண்ணு சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்பதானே உன்னை ஒரு புத்திசாலின்னு நினைச்சோம், அதுக்குள்ள வந்து பார்த்தா இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறேங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு வாரத்துல நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. நீங்க போஸ்ட் போட்டீங்கன்னா நாங்க நிறுத்திடுவோமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ட்விட்டர்ல எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்த போது எல்லா நாட்டிலயுமே அப்படிதான், இஸ்ரேல் காசா நடந்த போதே உடனே வாங்க சமாதானத்துக்கு வாங்க ரெஜிம் சேஞ்சு எல்லாமே இவங்க சும்மா அந்த வார்த்தையில போட்டுட்டு நாங்க தான் செஞ்சோம் நாங்க தான் சமாதானம் படுத்தி வச்சோம்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் விஷயத்திலேயே சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பே போற ஆரம்பிச்சனால வேற இது வந்து அனாவசியமா வந்து பேச முடியல, இல்லாட்டினா இவங்களே பெருசா பேசிப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுக்கான ஒரு ஐடியால இருக்காங்கன்னா, போற நிறுத்தருக்கு ஏதாவது ஒரு வழியை தேடி கொண்டு இருக்காங்க. ஒன்னா நேட்டோவோ இல்ல உள்ள இழுத்து விடுறோம், இல்ல வந்து போற நிறுத்தருக்கு எதையாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு பல தடவை சொல்லிவிட்டாங்க. அதுக்குதான் ஈரான் வந்து நேத்து என்ன சொன்னாங்க, நம்ம வந்து வீடியோல பார்த்திருப்போம், 3 கண்டிஷன் சொன்னாங்க. நஷ்ட ஈடு கூட, பொருளாதாரத்துறை நீக்கி, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் எங்க பக்கம் நீ தலை வச்சே படுக்க கூடாதுன்னு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரான் வந்து வார்ன் பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஈரான்ட்ட சமாதானத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கறனாலதான் ஈரான் இப்ப வந்து என்ன பண்றாங்க, தைரியமா இதை வந்து வெளிப்படையாகவே போஸ்ட்ல போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, நீங்க ட்வீட் பண்ணா நாங்க நிறுத்திடுவோமான்லாம் கேட்டிருக்காங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் இந்த போற ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விலையெல்லாம் வந்து ஏறிக்கொண்டே போகுது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து என்ன பண்ண வந்திருக்கோம், தடுக்க தான் வந்திருக்கோம், ஈரானை அடிக்க வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் பயந்துட்டாங்க. வந்தாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா, வரும்போதே வந்து நாங்க டிஃபென்ஸ் தான் பண்ண போறோம், இந்த லஜக் மொஜக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறத தடுப்பாங்க பாருங்க, அந்த வேலை தான் அவங்களுக்கு இருக்குமோ தவிர திருப்பி வந்து அடிக்கிறது அப்படிங்கிற வேலையே இல்லை. சும்மா வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறக்கா வந்திருக்காங்க. இவங்களா வந்து நின்றுட்டு இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லஜக் மொச்சக்குன்னு இருக்காங்க. அதுலயும் வேற இன்னைக்கு வந்து பிரான்ஸ் வந்து திரும்ப அழுத்தமா சொல்றாங்க, எங்களை இதை வந்து வம்புகளுக்கு வந்திருக்கோம்னு நினைச்சு அடிச்சிடாதீங்க, எங்க பக்கம் விட்டுறாதீங்க, எந்த ஒரு ஏவுகணையும் வந்தாலும் நாங்க அந்த ஏவுகணையை மட்டும் தான் முறியடிப்போமோ தவிர உங்க கிட்ட வந்து சண்டைக்கு வந்து வாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்பே வந்து போற நிறுத்தணும்னு ஆசைப்படும் போது நாம போய் இவங்களை அடிக்க போறோமே, அப்ப அமெரிக்கா எவ்வளவு அடி வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கே அதான் நிலைமையில நாம எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்ப பிரான்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. டிஃபென்ஸ் பண்றதுக்கு தான் போயிருக்கிறதாக வந்து திரும்ப அவர் வந்து தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த துருக்கியில அடிச்சதை வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஈரான் அடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா தான் அடுத்த போர் வருதா, அதாவது நேட்டோ படைகள் உள்ள நுழையுதா இல்லையாங்கிறதை பத்தி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சைனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 1.80 கோடி அளவுக்கு காசை வந்து அந்த இறந்து போன 175 குழந்தைகளுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி உதவிய நஷ்ட ஈட்டை வந்து சைனா வந்து என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. எந்த அளவுக்கு சைனா வந்து பொருளாதார ரீதியாகவும் ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயுதமும் கொடுக்குறாங்க. நேத்துவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயுதம் வந்து இறங்குச்சு. அது இல்லாமலும் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சைனா. அதனாலதான் சைனாக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, கப்பல் போக்குவரத்து போயிட்டு வந்து கொண்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.